ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஸ்ரீஷாவோட சேனலில் என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா சங்கரா மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 வெங்காயம் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கிறேங்க. நான் இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க குழம்பு வைக்க போகிறேன். அது மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா செம்ம சூப்பராக இருக்கும். அது நல்லெண்ணெயில் சமைச்சோம்னா அடிப்பொலியாக இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ கடாய் வச்சாச்சு, நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமேட்டா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா மசிஞ்சிச்சு. கட் பண்ணி வச்ச தக்காளியும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டா 1.5 ஸ்பூன் நான் குழம்பு பொடியும் 1/2 ஸ்பூன் மீன் குழம்பு பொடியும் நான் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. கொதி வந்ததுக்கப்புறமேட்டா நம்ம சங்கரா மீன் ஒவ்வொன்றே போட்டுட்டு மேலாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. இதை சுட சுட சாப்பாட்டில் போட்டு நல்லா சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்